வாத்து வாக்குல இணைஞ்சிருக்கிறீங்க ஆர்ஜே தமிழ் கூட. ஸோ மக்களே, எந்த ஒரு குழந்தையும் பிறக்கிறப்போ நல்ல குழந்தையா தான் பிறக்கும். அது எப்படி வளரணுங்கிறது அவங்க அம்மா கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா கையில மட்டும் இல்ல, ஆசிரியர் கையிலயும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அதிகமான டைம் ஸ்கூல் டேஸ்ல ஆசிரியர் கூட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த வகையில இப்படி ஒரு ஆசிரியர் எனக்கு இல்லாம போயிட்டாரு அப்படின்னு நான் ஒருத்தரை பார்த்து பயங்கரமா பொறாமப்பட்டு இருக்கிறேன். அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இது நம்ம ஆளு அப்படிங்கிற இந்த பகுதியில பேச போறாரு. ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு யாருப்பா? ஓ, அவரா? இது நம்ம ஆளு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என் பேர் நெல்சன் பொன்ராஜ். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள தூணாத்தி தொடக்க பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறேன் சார். சார், உங்க பள்ளி குழந்தைகளை நீங்க ஃபிளைட்ல அழைச்சிட்டு போயிருக்கீங்க உங்க சொந்த காசை செலவு பண்ணி. இந்த விஷயத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இது எப்படி சார் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? சார், அதாவது 5th ஸ்டாண்டர்ட்ல போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு சார். அதுல இருப்பு பாதை வழி, அப்புறம் ஆகாய விமானம், சென்னையில மெட்ரோ ட்ரெயின், இதை பற்றி அந்த பாடத்துல இருக்கு. அந்த பாடம் நடத்தும் போது பிள்ளைங்க எல்லாரும் ட்ரெயின்ல போயிருக்கலாம்னு கேட்கும்போது, இல்ல சார் போகல சார், எங்களை ஒரு நாள் ட்ரெயின்ல கூட்டு போங்க சார் அப்படின்னு ரொம்ப கைண்டா கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏரோப்ளைனை பற்றி பேசும்போது, தலைக்கு மேல பாத்துருக்கிறோம், நாங்க ஒரு நாளும் எங்க கிட்ட கொண்டு காட்டுங்க சார் அப்படின்னாங்க. சரிடா, நான் உங்களை ஏரோப்ளைன்லயே ஏற்றிருந்தேன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அவங்க பிள்ளைங்க கேட்ட அந்த வார்த்தை ரொம்ப பாதிச்சுது. உடனே சரி, எப்படியாவது இந்த பசங்க போறதுக்கு முன்னாடி ஏரோப்ளைன்ல ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல போயிடலாம், ஃபிளைட்ல போயிடலாம், மெட்ரோ ட்ரெயினை பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வண்டலூர் ஷூவை நான் அதை தேர்ந்தெடுத்தேன். இந்த ஏர்போர்ட்ல போய் விசாரிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு பையனுக்கு 5300 அந்த மாதிரி ஆச்சுங்க சார். அப்புறம் சரி பரவாயில்ல, எப்படின்னாலும் நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே புக் பண்ணிட்டு பிள்ளைங்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சொன்ன, பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. செம்ம சார். சோ தோராயமா எவ்வளவு பேரை நீங்க கூட கூட்டிட்டு போனீங்க? 10 பேரு கிளாஸ்ல உள்ள பசங்க. ஒரு லாஸ்ட் இயர் என்கிட்ட படிச்ச பசங்க ஒரு 7 பேரு. இது உங்க வேலை எல்லாரையும் கூட்டு போனது 17 பேரு. அப்புறம் 2 பேரண்ட், என்னுடைய துணைக்காக 2 பேரண்ட், மொத்தம் 20 பேர் போனோம் சார். வேற லெவல் சார், நீங்க வேற லெவல் சார். நீங்க சொல்லுங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸை ஃபிளைட்ல நீங்க கூட்டிட்டு போனப்போ அவங்க எப்படி அதை என்ஜாய் பண்ணாங்க? ஏர்போர்ட்டுக்கு போனதுல இருந்து பசுங்கண்டுகள் துள்ளி விளையாண்ட மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் உள்ள கொண்டு போய் பிளைட்ல ஏத்திருக்க முன்னாடி அவன் பிளைட்டை பார்த்துட்டு வெளியே நிக்கிறான். பிளைட்ல ஏறது கூட மனசுல அதை பார்த்துட்டே நிக்கிறான். அது என்னது இது என்னது அப்படின்னு ஒன்னா கேட்டான். அதனால ரெஃபர் பண்ணிட்டு அப்புறம் அதுல போட்டோ எடுத்துட்டு அப்புறம் உள்ள ஏறணும். ரொம்ப உற்சாகமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னாக்கின்னா, அதுல ஒரு பேசஞ்சர் ஒரு ஆளு, ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி ஓனர். அவரு உடனே எழுந்து சார், நீங்க தான் கூட்டு போறீங்களா பிள்ளைங்களா உங்க செலவுல? ஆமா சார் அப்படின்னு. அவரு உடனே ஒரு 300 ரூபா ரேட்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த கேஷ் நெட் வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. நிறைய பண்டங்கள் ஆயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பனிப்பெண்ணு கூட நான் அந்த பிள்ளைங்களுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குன்னு சொல்லி 40 ரூபா ரேட்ல உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் நான் எவ்வளவு பண்டாடினேன், இல்ல நீங்க கொஞ்சம் குறைஞ்ச கொடுத்துருக்கீங்க, காசு வாங்கிக்கணும். இல்ல சார், அது என்னுடைய சப்ளை அப்படின்ட்டு அவங்களும் காசு வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. மக்களே, அடுத்ததா இந்த பயணத்தை ரொம்ப ஜாலியா அனுபவிச்ச ஒரு மாணவி கிட்டையும் நம்ம பேசிடலாம். ஹாய், வணக்கம். என் பேர் எப்சிக்கிறேன்னா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல எல்லாம் போனப்போ எப்படி என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நாங்க ஃபிளைட்ல போனோம். வண்டலூர் ஷூ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபிளைட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து நாங்க மெட்ரோ ட்ரெயின்லயும் போனோம். எங்க வீட்டுல உள்ள பக்கத்து வீட்டுல உள்ள எல்லாத்தையும் சொன்னோம், நீங்க எல்லாம் சின்ன வயசுலயே போயிட்டீங்க, நாங்கெல்லாம் இன்னும் போனதே கிடையாது அப்படின்னாங்க. எங்களை சார் அடுத்த வருஷம் கப்பல்ல கூட்டு போறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பேசினதுக்கு. ஸோ அடுத்த வருஷம் உங்க சார் கப்பல்ல கூட்டு போறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணக்கூடிய உங்க சாருக்கு நீங்க லைஃப்ல நல்லா படிச்சு பெரிய ஒரு இடத்துக்கு போகணும், அந்த ஒரு விஷயத்த நீங்க அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும். சரிங்களா? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சார் பேசினதுக்கு. தேங்க்யூ so much. இன்னும் நீங்க நிறைய சேவைகளை உங்க குழந்தைகளுக்காக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். மக்களே, பாட்டு ரெடியா இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஹலோ எஃப்எம் ஓட இணைஞ்சிருங்க.